ஐயா மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் அவர்களையும் அக்கட்சியின் முன்னணி நிர்வாகிகளையும் என்ன சொல்றாங்க, ஒரு மாதிரி ஏளனமா பேசி வராங்க. அதிலே என்னன்னா, அந்த முன்னணி நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவர்களை ஜாதி சார்ந்து குறிப்பிடுகிறார்கள். ஐயா புஷி ஆனந்த் அவர்களை ஜாதி சொல்லி குறிப்பிடுகிறார்கள். ஐயா ஆதவ் அர்ஜுனா அவர்களை ஜாதி சொல்லி குறிப்பிடுகிறார்கள். இப்படி ஜாதி சொல்லி குறிப்பிடும் அந்த என்ன சொல்லுவோம், மூத்த பத்திரிகையாளர்களா, அரசியல் வல்லுநர்களா, ஏதோ ஒன்று வச்சுக்குவோம். எல்லாத்தையும் நீங்கள் ஜாதி சொல்லி தான் பேசுகிறீங்களா? எல்லாத்தையும் ஜாதி சொல்லி பேச முடியுமா? நீங்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் எந்த அடிப்பிலும் சொல்லவே முடியாது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் நம்பர் 1. கடந்த வாரம் தமிழகத்தில் ஒரே நேரத்தில் நடைபெற்ற அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் SIR அந்த வாக்காளர் பட்டியல் தொடர்பான அந்த குளறுபடிகளுக்கு எதிரான அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைஞ்சபட்சம் 500க்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அது மாதிரி கலந்துக்கிற கட்சிகள் வேறு எதுவுமே இல்லை. ஆகையினால் இது மிகப்பெரிய சாதனையை படைக்க போகுது. நீங்கள் ஏளனமாக பேசுகிறத தயவு செய்து நிறுத்திக்கொள்ள வேண்டும். இது என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களின் தகுதிக்கு மிக மிக குறைச்சலான செயல். அதே போல தான் சீமானை பற்றி நீங்கள் நிறையா பேசுகிறீங்க. அவர் 20 ஆண்டுகள் கட்சி வச்சிருக்காரு, அவர் பெரிய வீரன். அவர் ஏங்க வளசர வாக்கத்துக்கு என்ன மாதிரி தனியாக நாங்கள்லாம் விசாரணை கூப்பிட்டா தனியாக தாங்க போகிறோம். 1 அல்லது 2 பேர் தான் போவோம், இல்லைன்னா வக்கீலில் கூட்டிகிட்டு போவோம். அவர் 500 பேர் தானே கூட்டிகிட்டு போனார். ஆகையினால் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் யாரோடும் ஒப்பிட முடியாது. அவர்கள் மிகப்பெரிய சாதனையை செய்ய போகிறார்.